வெண்ணங்கி தரித்தவர்கள், அந்த சிலுவையிலே உள்ள பாடுகளினால் வலியினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், புனிதராக்கப்பட்டவர்கள், சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், செத்துப்போன இந்த ஆன்மா ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் யார் என்றால், இந்த சிலுவையின் நிழலிலே இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து கரங்களை விரித்து, இயேசுவே, நீங்கள் பட்ட பாடுகள் பலி எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறது. உம்மை ரிசீவ் பண்ணுகிறேன், உம்மை வரவேற்கிறேன், என் இருதயத்தை ஏதோ உம்மை கையளிக்கிறேன். இந்த இருதயத்தை நீர் புனிதமாக்கியறலும் பரிசுத்தமாக்கியறலும், இந்த இருதயத்திலே நீர் வந்து வாசம் செய்யும் தங்கும் என்று சொல்லி எல்லோரும் அப்படி என்ன செய்வோம். அந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம், அந்த ஹிந்து பிராமண சகோதரர் அழகாய் சொன்னார், 12 கோத்திரம் மட்டும்தான் அந்த 1,44,000 பேர். இந்த கோத்திரத்தார் தான் என்ன செய்ய முடியும், பரலோகத்திலே போய் சேர முடியும். மற்ற கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தில் உள்ள போதகர்கள் போக்கு முதல் கொண்டு என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஆள் அறிக்கை பண்ணுறார். அது அந்த ஒரு வசனம். அதுக்கு கீழே உள்ள 9வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜாதியினரும் கோத்திரத்தாரும் மொழியினரும் பாவிகளும் துரோகிகளும் விபச்சாரக்காரரும் வேசி கல்லரும் மனம் திரும்பி இந்த இயேசுவினுடைய ஒளியை பெற்றவர்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கர்ம வினையிலிருந்து கர்மத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்ட அத்தனை பேருக்கும் உதவி செய்கிறார். தனக்கு தீமை செய்த அனைவருக்கும் அவர் நன்மை செய்கிறார். தன்னை நிந்தித்த இந்த சகோதரர் கூட அந்த பேசியிருக்கிறார். அவரை கூட அவர் விரும்பி அழைச்சா, உதவி செய்ய கூப்பிட்டா, கஷ்டம் வரும், துன்பம் வரும், ஆபத்து வரும், மரணம் வரும், அந்த நேரத்திலேயே நீ கூப்பிட்டு என்ன செஞ்சுக்கோ, தப்பிச்சுக்கோ. அதனால் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், விடுதலை தருவேன் என்று சொன்ன அந்த ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னால் ஜீசஸ். இதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர் கிடையாது. கிறிஸ்தவ மதத்துக்காக இயேசு இந்த உலகத்தில் வரல. கிறிஸ்தவ மதமே இல்லை. அன்றைக்கி யூத மதம் மட்டும்தான் இருந்தது. யூதர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அங்கே யூதர்களுடைய வழிபாடு ஒரு ஆலயம் மட்டும்தான் இருந்தது. அப்படின்னா இயேசு யார்? இந்த மண்டலத்தில் மனிதனாக பிறந்த இயேசு யார்? உங்களையும் என்னை, எல்லா மதத்தவரையும் மொழியினரையும் ஜாதியினரையும் இந்த தேவனுக்கு முன்பாக அந்த பரிசுத்த பலிபீடத்திலே நிப்பாட்டுவதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு வெறுமையாக்கி கொண்டு நமக்கு சேவகம் பண்ணும்படி, நமக்கு பணிவிடை பண்ணும்படி, அன்னைக்கு சீடருடைய காலை பிடித்து கழுவி முத்தமிட்ட தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு நண்பன், ஒரு அண்ணன் யாருன்னு சொன்ன இயேசு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவினிடத்தில் போக முடியாதுன்னு சொன்னார். அதனால் இந்து சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் பரலோகம் உண்டு. கொலை செய்கிற கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் பரலோகம் உண்டு. நல்லாட்சி செய்யாமல் லஞ்சம், கொள்ளை, இன்னும் பல வழியில் பணம்தான் பெருசுன்னு சொல்லி வாழ்ந்து சம்பாதித்த உங்களுக்கு சொல்ல, நீ மனம் திரும்பி இந்த தேவராட்சியத்தில் போய் சேர்ந்துடு. இல்லைன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். வேறு ஆட்சி வர முடியாது. கடவுளுடைய ஆட்சிக்கு முன்னால் வேறு கடவுள் திறந்த வாசலை ஒருத்தனும் பூட்ட முடியாது. கடவுள் பூட்டின வாசலை ஒருத்தனும் திறக்க முடியாது. ஆகவே இப்பொழுது இந்த கரங்களை உயர்த்தி இந்த ஜோசப் விஜய்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய நாட்டை ஆளுவர்களுக்காக ஜெபிக்கும் என்று பைபிள் சொல்கிறது. ஆகவே தீமைகளை அழித்து, தீய சக்திகளை அழித்து, அதர்ம செயல்களை அழித்து, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள் வாழ்க்கை நல்லா இருக்கும்படி, பிரகாசமாக இருக்கும்படி தேவன் இந்த ஜோசப் விசையை ஆசீர்வதித்து இந்த அரியணையில் அமர பண்ணிய அவருக்கு ஞானத்தை கொடுத்து,
எப்படி இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும், இளைஞர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், எந்தெந்த துறையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற அந்த ஞானத்தினால் அவரை வழிநடத்தும்படி அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு தேவலோகம் உதவி செய்து, தேவர்கள் உதவி செய்து, தேவனுடைய உதவி இருந்து அந்த பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், தெய்வீக அஸ்திரங்களை கொண்டு அந்த ராவணனை அழித்து, அந்த தீய சக்திகளை அழித்து, அரக்க சக்திகளை அழித்து ஒரு நல்ல மனிதனாக தன் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, அவர்களுடைய குறைகளை தீர்த்து, அவர்களை நல்ல வாழ வைக்கும்படி ஒரு நல்ல அரசனாக இருந்தது போல கடவுளை என்ன செய்யட்டும், ஸ்ரீராமரை போல என்ன செய்யட்டும். இந்த மக்கள் விஜய் அரியணை ஏறினதுக்கப்புறம் நிறைய மக்கள், பெண்கள், சகோதரர், வாலிபர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோன்னா மீடியாவில் பார்க்குறோம். இதே போல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவ சமாதானம் வரும்படி இந்த விஜய் கடவுளுடைய அரசை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படி துணிச்சலை பலத்தை கொடுக்கும்படி அப்படி சொல்லிப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய அரசு வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இதே தூயாவி திருத்தலத்திலிருந்து உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறோம். இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவை, இந்த அரசு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை அடிக்கடி இந்த இடத்துல நாங்கள் பாடியிருக்கிறோம். இந்த பாடல் பலம் கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த ஜெபம் பலம் கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த தமிழ்நாடு, இந்தியா ஆண்டவரே, உங்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். நீர் எல்லா மனுஷனையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனுஷனையும் நீர் ஆட்சி செஞ்சு தானங்களை செய்து, தர்மங்களை செய்து, புண்ணியங்களை செய்து, ஆண்டவரே பிதாவாகிய தேவனை உம்மை அவர்கள் மண்டியிட்டு உம்மை தலைக்கு முன் மேலே கரங்களை கூப்பி தலைவணங்கி உம்மை தொழுது உம்மை இப்படி சிலுவையின் நிலையிலே அநீதினம் அடியார்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இலைப்பாறு செய்திருந்தோம். நீ சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவ சமாதானம் ஜோசப் விஜயையும் இவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும், வாலிபர்களையும், வாலிப தம்பி தங்கச்சிகளையும் அந்த சிலுவையினுடைய சமாதானம், அமைதி சிந்தையின் இருதயத்தை நிரப்புவதால் சிலுவையிலே சம்பாதித்த அந்த பரிசுத்தம், நீதி, தர்மம், நியாயம், உண்மை எல்லா மனுஷனையும் வந்து நிரப்புவதாக. ஜோசப் விஜயை நிரப்பினது போல எல்லோரும் பொறுமையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தன் சத்துருக்களை, எதிரிகளை மன்னிக்கிற மனநிலை உடையவர்களாக, அடுத்தவர்களுடைய குறையை பார்க்காது பேசாது, உம்மை பார்த்து உம்மீது தன்னுடைய முகத்தை பதிய வைத்து விசுவாசத்தை தூக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் நிறைவேற்றுவருமாகிய இயேசுவே உம்மீது தன் கண்களை பதிய வைத்து நீர் பட்ட பாடுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே நாங்கள் படுகிற பாடுகள் அல்ல, கஷ்டங்கள் அல்ல, துன்பங்கள் அல்ல, வேதனைகள் அல்ல, நிந்தைகள் அவமானங்கள் அல்ல. நீர் தனித்து விடப்பட்டது போல நாங்கள் இன்னும் தனித்து விடப்படலையா? அவ்வளவு நீர் எங்களை நல்லா வச்சிருக்கிறேன், சிறப்பாக வச்சிருக்கிறேன். ஆகவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பலி வீண் போகவில்லை, பாடுகள் வீண் போகவில்லை. அந்த பலியினால், பாடுகளினால் உண்டான சகல ஆசீர்வாதங்களும், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லா மொழியினரை, எல்லா இனத்தவர்களையும், எல்லா மதத்தவர்களையும் இப்பொழுது நிரப்புவதாக. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும், மொழியினரும், எல்லா இனத்தவர்களும், ஜாதியினரும் இப்பொழுது உடைய தெய்வீக அருளை, ஆசீர்வாதத்தை பெறுவார்களா? ஆண்டவரே, இன்னும் என் மந்தைச்சரா வேட ஆடுகளும் உண்டு என்று சொன்னேன். ஆகவே இந்தியா மட்டுமல்ல, இன்னும் மற்ற பிற நாடுகள், இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நாட்டு மக்களையும், எல்லா நாட்டை ஆளுகிறவர்களையும் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய அரசு வருவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படட்டும் ஐயா. எல்லா நாட்டிலேயும் உடைய சமாதான, சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம் நிலவட்டும், அமைதி நிலவட்டும், ஒற்றுமை நிலவட்டும், இரக்கம் நிலவட்டும், தாழ்மை, சகிப்புத்தன்மை, மன்னித்தல், உங்களுடைய மனநிலை எல்லாருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, பரலோக தகப்பனே, எங்கள் அப்பாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய அரசு வருவதாக.
அன்றாட தீமைகளை, தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் சக்தி எல்லோருக்கும் கிடைக்கட்டுமாப்பா. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் முதலமைச்சரோடு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் மந்திரிகளும் அவருடைய உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உமக்கு பயந்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்களாக, உதவி செய்வார்களாக. இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ, என்ன செய்யணுமோ அதை செய்யும்படியான ஆற்றலையும் துணிச்சலையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக சொல்லிட்டோம். தமிழ்நாடு உங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பட்டும், மனம் திரும்பட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும், அத்தனை எல்லா மதத்தவர்களும், மொழியினரும் மனம் திரும்புவார்களாக. எல்லா கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக. இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற மனம் திரும்புவார்களாக. எல்லா மதத்தவர்களும், மொழியினரும், ஜாதியினரும் மனம் திரும்ப இந்த சுவிசேஷ வேலை நடக்கட்டும்பா. எல்லா போதகர்களும் மனம் திரும்புவார்களாக. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்தியாவை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிரதமரை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் எல்லாம் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய ஆளுகையிலே, கட்டுப்பாட்டிலே, உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நீதியை இந்த பூமியிலே நிலைநாட்ட செய்தீர்கள். உங்கள் அன்பு, பரிவு, இரக்கம் இந்த பூமியிலே நிலைநாட்ட செய்தீர்கள். எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு அலுவலை சொல்லுங்களேன். 2 கரங்களையும் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடி இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த இயேசுவின் நாமம் நெத்தியிலே பதிக்கப்பட்டதை உணரப்போகிறோம். நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வெறும் மனிதர்கள் அல்ல. ஆயுதங்களை தரித்தவர்கள், சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்கள். தேவன் தன்னுடைய கிரீடத்தை, தன்னுடைய மகுடத்தை நமக்கு சூட்டியிருக்கிறார். Del Karabadiyam Prabhu Shalvia, joined his side with the pray call to the actually fire. Less. Thank you.